ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. விஸ்வாமித்திரரோட போன ராமலக்ஷ்மணா சித்தாசிரமம் அப்படின்ற ஒரு சோலையை போய் அடையிறாங்க. அங்கே வசித்த மனுஷா எல்லாரும் விஸ்வாமித்திரருக்கு உரிய மரியாதைகளை செஞ்சு வரவேற்கிறாங்க. அரசகுமாரர்களுக்கும் ராஜ மரியாதையை பண்ணுறாங்க. பின்னர் ராமரும் லக்ஷ்மணரும் முனிவரை பணிஞ்சு நின்றுண்டு யாகம் புரியறதுக்கான விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க, உங்களுடைய யாகம் செவ்வனே நடந்து முடியும்னு கேட்டுக்கிறாங்க. விஸ்வாமித்திரர் இந்திரியங்களை அடக்கினவராக ஒளி வீசுகிற முகத்தோட விரதத்தை மேற்கொள்கிறார். அடுத்த தினம் விடியற் காலையில் ஜபங்களை முடிச்சுட்டு விஸ்வாமித்திரரை வணங்கி நின்றுண்டு ராமரும் லக்ஷ்மணரும் அவரை பார்த்து சொல்கிறாங்க, பூஜைக்க தகுந்தவரே, அரக்கர்கள்னால யாகம் கெட்டுடாமல் இருக்க நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் எதுன்னுட்டு நாங்கள் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கோம். அப்படி சொன்ன ரெண்டு சகோதரர்களையும் பார்த்து விஸ்வாமித்திரரும் மற்ற முனிவர்களும், விஸ்வாமித்திர முனிவர் யாக விரதத்தை மேற்கொண்டு இருக்கிறதுனால மௌன விரதம் அனுஷ்டிக்கிறார், அதனால் உங்கள் கேள்விக்கு இப்போ பதில் சொல்ல மாட்டார். இன்னிலிருந்து 6 இரவுகள் முடிகிற வரை நீங்கள் எச்சரிக்கையோடு இருந்து இந்த யாகத்தை காப்பாற்றணும்னு தெரிவிக்கிறாங்க மற்ற முனிவர்கள். பகைவர்களை அழிக்கிற வல்லமை படைச்ச அந்த 2 சகோதரர்களும் இரவு பகலாக யாகத்தை பாதுகாத்துட்டு ரொம்ப எச்சரிக்கையோடு இருந்தபோது 6வது நாளும் வர்றது. வேள்வித்தி கொழுந்து விட்டு எரியிறது. அப்போ வானத்துலேருந்து ரொம்ப பயங்கரமான ஒரு சப்தம் உண்டாருது. மழை காலத்தில் வானத்தை மறைச்சிட்டு வர மேகக்கூடங்களை போல் 2 ராட்சசர்கள் மாரீச்சனும் சுபாகவும் வானத்தினிடையே தோன்றி ரொம்ப பயங்கரமான இரத்த வெள்ளத்தை வேள்வித்தி மேலே பொழிகிறாங்க. லக்ஷ்மணா, காற்றுனால மேகங்கள் கலைக்க விடுறது போல நான் விடும் மானவ அஸ்திரத்தினால இந்த ராட்சசர்கள் கலைக்கப்பட்டு ஓடுறத பாருன்னு ராமர் ரொம்ப கோபம் கொண்டவராக மானவ அஸ்திரத்தை மாரீச்சனுடைய மார்பின் மேலே ஏவுறார். சிறப்புற்ற அந்த அஸ்திரத்தினால தாக்கப்பட்ட மாரீச்சன் பல மைல்கள் கடந்து சமுத்திரத்தில் போய் விழுந்துடுறார். மாரீச்சனை மாய்த்துடாமல் அவனை வெகு தொலைவிற்கு அப்பால் தூக்கி எறிஞ்ச அந்த அஸ்திரத்தினுடைய விசித்திரமான பலத்தை ராமலக்ஷ்மணா சுட்டி காட்டுறாங்க. இதற்கு பின்னர் ஆக்னேய அஸ்திரத்தை சுபாகுவனுடைய மார்பின் மேலே ராமர் ஏவரார். அவனும் மாய்க்கப்பட்டு விழுந்துடுறார். மாரீச்சனுக்கும் சுபாவுக்கும் உதவியாக வந்த ராட்சசர்களும் கொல்லப்படுறாங்க. விஸ்வாமித்திரனுடைய வேள்வி ஒரு தடையும் இல்லாமல் முறையாக நடந்து முடியறது. விஸ்வாமித்திரனுடைய மனசு ரொம்ப மகிழ்ச்சி அடையிறது. ராமரை பார்த்து, ரொம்ப புகழ் வாய்ந்தவனே, உன்னால் வேள்வி முறையாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு பெயர் சித்தாசிரமம், அதாவது நினச்சதை சாதிச்சு கொடுக்கக்கூடிய இடம். உன்னுடைய வீரத்தினால இன்றைக்கி இந்த இடத்துக்கு இப்படி ஒரு பெயர் அப்படியே உறுதி செய்யப்படுறதா இருது. அன்னைக்கு இரவு எல்லாரும் அங்கேயே கழிச்சுட்டு அடுத்த தினம் விடியற் காலையில் ராமரும் லக்ஷ்மணரும் முனிவரை வணங்கிட்டு, உங்கள் உத்தரவை நிறைவேற்றுகிற பணியாட்களாக நாங்கள் இருக்கோம், அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்னு கட்டளைக்காக காத்துட்டுருக்கோம்னு பணிவோடு சொல்கிறாங்க. அவள் 2 பேரையும் பார்த்து அங்கேருந்த முனிவர்கள் ஒரு தகவலை தெரிவிக்கிறாங்க. மித்தில நகரத்து மன்னவனான ஜனக மகாராஜன் ஒரு யாகம் நடத்த போகிறார். அதுக்காக நாங்கள் எல்லாரும் மித்திலைக்கு போகிறோம். நீங்களும் அங்கே எங்களோட வந்தீங்கன்னா ஜனகர் வசம் இருக்க ரொம்ப அற்புதமான வில்லை ஒன்றை நீங்கள் பார்க்கலாம். அளவற்ற பலமுடையதும் பெரும் போற்றுதலுக்குரியுமான அந்த வில்லு முன்னொரு காலத்தில் ஒரு வேள்வியின் போது ஜனகருக்கு தேவதைகளால் கொடுக்கப்பட்டது. அந்த வில்லில் நாணேற்றும் வன்மை அரசர்களுக்கோ அசுரர்களுக்கோ ராட்சசர்களுக்கோ கந்தர்வர்களுக்கோ தேவர்களுக்கோ கூட இருக்கிறதா தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த வில்லில் நாணேற்றுறதுன்றது மனுஷ முயற்சிக்கு அப்பாற்பட்ட காரியமாக தான் இருக்குது. பல அரசர்களும் அரசகுமாரர்களும் செஞ்சு முடிக்க முயன்று இயலாமல் விட்டுட்ட சாதனை அது. மனுஷர்களில் சிறந்தவனே ராமா, எங்களோட நீ மித்தில வந்தேன்னாக்கா ஜனக மன்னனுடைய அந்த யாகத்தையும் பார்க்கலாம், அந்த வில்லையும் பார்க்கலாம். ஜனக மன்னன் நடக்க இருந்த யாகம் பற்றிய செய்தியும் அவர் வசம் இருந்த புகழ்பெற்ற வில்லை பற்றின தகவலும் ராமலக்ஷ்மணாக்கு தெரிவிக்கப்பட்ட பின்னர் விஸ்வாமித்திர முனிவர் வன தேவதைகள்லாம் ஆசீர்வதிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து புறப்படுறார். அவரை தொடர்ந்து மற்ற முனிவர்களும் ராமலக்ஷ்மணாலும் கிளம்புறாங்க. சித்தாசிரமத்துக்கு அருகே இருக்க மிருகங்களும் பறவைகளும் ரொம்ப மேன்மை படைச்ச அந்த மகா முனிவரை பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறது. இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.